2018லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு அட்டகாசமான ஹாலிவுட் ஆக்ஷன் த்ரில்லர் மூவியான டென் ஆஃப் தீஃப் திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ரிவ்யூல பார்க்க போறோம். ஸோ இப்போ இந்த திரைப்படம் வந்து தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கு. சீரியஸ்லி ஒரு சூப்பரான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி அப்படின்னே சொல்லுவேன். படத்துல ட்விஸ்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது. அதுலயுமே கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் கொடுப்பாங்க பாருங்க. அந்த ட்விஸ்ட்டை நீங்க கண்டிப்பா ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கவே முடியாது. அது பயங்கர சர்ப்ரைஸையும் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னே சொல்லுவேன். அண்ட் சமீபத்தில் தான் இந்த படத்தோட 2ஆம் பாகம் வந்து வெளிவந்துச்சு. ஸோ இங்கிலீஷில் தான் அது இருக்குது. கண்டிப்பாக இப்போ தமிழ் டப்பிங்கோட ஃபர்ஸ்ட் பார்ட் வந்திருக்கு அப்படின்னா 2வது பார்ட்டுமே தமிழ் டப்பிங்கோட சீக்கிரமாக வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே வந்து இந்த பேங்க்ல வந்து இந்த மணியை ஃபில் பண்ணதுக்காக ஒரு ட்ரக்கு போகும் பார்த்தீங்களா? ஸோ அந்த ட்ரக்கை ஒரு கும்பல் வந்து ஹைஜாக் பண்ணி அந்த ட்ரக்கை கடத்துறாங்க. ஸோ துப்பாக்கி முனையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே மிரட்டி பார்க்குறாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அதில் எல்லாத்தையுமே கொலை பண்ணிட்டு அந்த ட்ரக்கை கடத்திட்டு போகிறாங்க. ஆனால் அந்த ட்ரக்குக்குள்ளே சுத்தமாக காசே கிடையாது. ஆக்சுவலி சுத்தமாக பணமே இல்லாத இந்த ட்ரக்கை கடத்துறது தான் இவங்களோட பிளானே. எதுக்காக அந்த எம்டி ட்ரக்கை இவ்வளோ கஷ்டப்பட்டு இவங்க கடத்தணும்? ஸோ இது ஒரு பக்கம் போலீஸ் ஆஃபீஸர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திட்டம் போட்டு இவங்க வந்து இப்படி கடத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி விசாரிக்கிறது வேற யாரும் இல்லை, நம்ம முன்னூறு பருத்தி வீரன் மூலமா நம்மளுக்கு ஃபேமஸ் ஆன பட்லர் அப்படிங்கிற ஹீரோ. ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் ஆஃபீஸராக வராரு. இப்படி போலீஸ் ஆஃபீஸர் அந்த கேங்கை வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சாங்களா இல்லையா, அந்த எம்டி ட்ரக்கை வச்சு அந்த கேங் பண்ணக்கூடிய சம்பவம் என்ன, இதெல்லாம் தான் அந்த படத்தோட கதையே. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நீட்டான சூப்பரான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. கொஞ்சம் ஸ்லோ ஸ்டார்ட் தான். ஸோ படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக நீட்டாக எடுத்திருப்பாங்க. ஸோ அமைதியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைட் நேரம் வந்து ஒரு கார் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ கொஞ்ச நேரத்துலேயே ஒரு ஆக்ஷன் உண்டாகும். ஸோ அந்த ஆக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக்கை பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா கடத்திட்டு வருவாங்க. என்னடா இப்படிலாம் கஷ்டப்பட்டு கடத்துறாங்க அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ள எவ்வளோ பணம் இருக்குன்னு பார்த்தா உள்ளுக்குள்ள ஒன்றுமே இருக்காது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே ஒரு பயங்கர சர்ப்ரைஸை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் மட்டும் இல்லை, படத்தில் மிடில் அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கொடுத்து கிளைமேக்ஸில் ஒரு பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க பாருங்க. அது கண்டிப்பாக ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களால் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. அது செம்மையாக ஒர்க் அவுட் ஆச்சு. பெர்ஃபார்மன்ஸில் படத்தில் வரக்கூடிய நம்ம பட்லராக இருக்கட்டும், ஸோ வில்லன் கேங்காக இருக்கட்டும், இவங்க எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆக்ஷன் போர்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக கோரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. அந்த ஹைஜாக் போர்ஷன்ஸுமே சூப்பராக இருந்துச்சு. தமிழ் டப்பிங்கை பொறுத்தளவுக்கும் நல்லா இருக்குது அப்படின்னால ஒரு ஒர்த் டூ வாட்ச் தான். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்க. இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா தான் இதுக்கப்புறம் வரக்கூடிய 2வது பாகம் உங்களுக்கு புரியும். ஸோ 2வது பாகம் இப்போ தமிழ் டப்பிங்கில் இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பாக தமிழ் டப்பிங்கில் எதிர்பார்க்கலாம். இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாமா அப்படின்னா ஒரு சில அடல் கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தனியாகவே உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.